நீங்களே சொல்லிட்டீங்க, கேள்வியும் கேட்டுட்டீங்க, பதிலும் சொல்லிட்டீங்க. அதனால் அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி. நீங்கள் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. சார், அவர் எங்கே வெளியில் வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தார், அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்திலிருந்து 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவது தான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையாக இருக்கும். ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆஃபீஸை மூடிட்டாங்க 5 நாள், யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை, தமிழ்நாட்டுடைய நிலைமை. அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். முதல்வர் தொடர்ச்சியாக கடிதம் தமிழ்நாட்டு நிதி வேணும்னு எழுதியிருக்காரு. பேருக்கு எழுதுதாங்க. ஏங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான். திமுக கட்சி தானே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தானே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. என்ன திட்டத்தை கொண்டாங்க? எவ்வளோ நிதி கொண்டாந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் சொல்லியிருக்கோம், நடந்தாய் வாழி காவிரி திட்டம் 14,000 கோடி கொண்டு வந்திருக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அறிவிச்சுது. அதை கூட நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்க. மத்திய அரசு இந்த தமிழ்நாடு அரசு மறுக்குதுங்க. இந்த ஆண்டு கூட அந்த நீர்வளத்துறை அமைச்சருடைய அந்த கொள்கை குறிப்பில் இடம்பெற்றிருக்குது. 990 கோடி என்னமோ முதற்கட்டமாக விடுவிக்கப்படுதுன்னு. ஆனால் கிடப்பில் போட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? அண்ணா திமுக கொண்டு வந்த அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று அதிமுக ஆட்சியில் மத்திய அரசிடம் பெறப்பட்ட திட்டமிட்ட ஒரே காரணத்திற்காக முடக்கியிருக்கிறாங்க. இது 14,000 கோடி மத்திய அரசு கொடுத்தது தானே. ஆனால் மத்திய அரசுலேருந்து எந்த திட்டம் வழின்னு சொல்வதற்கு என்ன காரணம்? 63,000 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி மெட்ராஸ் நீங்கள் சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு 63,000 கோடி கொடுத்தாங்க. போர்ட்டு நிறைய நிதி கொடுத்துருக்குறாங்க. நகாய் திட்டத்துக்கு நிறைய நிதி கொடுத்துருக்குறாங்க. ரயில்வே திட்டத்துக்கு நிறைய கொடுத்தாங்க. ஆனால் இவர்கள் சரியான முறையில் நிலம் எடுத்து கொடுக்காத காரணத்தில் பல திட்டங்கள் முடக்கி இருக்குது. நகாய் ரோடு அதிமுக ஆட்சி இருக்கும்போது 10 சாலைகளுக்கு நாங்கள் அங்கே அனுமதி வாங்கினோம். கிடப்பிலே போட்டோம். 5 வருஷம் கிடப்பில் கிடக்குது. அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலைங்க. ஆனால் வேணுமென்னே திட்டமிட்டு மத்திய அரசை குறை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைய முதலமைச்சருடைய நிலைமை. அதிமுக நேர்காணலாம் முடிச்சிட்டீங்க, யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், இப்போ எந்த அடிப்படை வேட்பாளர் அதை எப்படி வெளிப்படையாக சொல்ல முடியும்? அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உழைக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும். தற்போது ஹிந்தி திணிப்பு இருக்குதுன்னு சொல்லி நேற்று ஸ்டாலின் பேசியிருக்காரு. என்டிஏ வந்துச்சுன்னா திருப்பி ஹிந்தி வந்துடும்ன்ற ஒரு மாயத்தோட. ஏங்க, ஹிந்தி முத கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. அப்போ எதிர்த்தது யார்? திமுக. இன்னைக்கு யாரோட கூட்டணியில் இருக்காங்க? காங்கிரஸோட தான் இருக்கிறாங்க. இவங்க பேசலாமா? யோகி இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். காலத்துக்கு ஏற்றவாறு நடிக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி. திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வளவு நிறைவேற்றிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 4 ரூபாய் கூட நிறைவேற்ற முடியல. முக்கியமான திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றலையே.